தனுஷோட டைரக்ஷன்ல இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகியிருக்கிற படம் தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இந்த படத்துல பவிஷ், அனிகா சுரேந்திரன், மேத்யூ தாமஸ், பிரியா பிரகாஷ் வாரியர்னு சின்ன பசங்க கேங்கே நடிச்சிருக்காங்க. இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோயினான பவிஷ் மற்றும் அனிகா சுரேந்திரன் ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க. ஒரு கட்டத்துல இவங்க லவ் பிரேக்கப் ஆகுது. பவிஷ் அவங்க வீட்டில் பொண்ணும் பார்த்துடுறாங்க, அனிகா சுரேந்திரனுக்கு அவங்க வீட்டில் பையனை பார்த்துடுறாங்க. இவங்க வீட்டில் பார்த்த பையன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா இல்லை பிரேக்கப் ஆன லவ் ஃபைனலாக சேர்ந்து இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்களான்றது தான் இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தோட கதையே. ஒரு யூஷுவலான ஸ்டோரி லைன் தான், டீசெண்டான ஸ்க்ரீன் பிளேல ஒரு டீசெண்டான படமாக வந்திருக்கு இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம். இந்த படத்தில் எனக்கு பிடிச்சது படத்தோட விஷுவல் மேக்கிங் தான். படம் கிராண்டாக இருக்குது. ஒரு பணக்கார வீட்டு லவ், பணக்கார வீட்டு காமெடின்னு ஒரு கிராண்டான விஷுவலில் மேக்கிங்கில் இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தை தனுஷ் எடுத்திருக்காரு. இந்த படத்தில் மேத்யூ தாமஸ் கேரக்டர் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இவர் பண்ணுற அந்த காமெடி படத்துக்கு ரொம்பவே பக்க பலமாக இருந்தது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் போர் அடிக்காது, ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் படத்தோட செகண்ட் ஆஃப் ரொம்பவே நல்லா போச்சு. கிளைமேக்ஸில் ரொம்பவே காமெடியாகவே முடிச்சிருந்தாங்க. பார்ட் 2க்கு லீடு கொடுத்தது அதுவும் நல்லா தான் இருந்தது. நம்ம ஜிவி பிரகாஷ் பற்றி சொல்லியே ஆகணும். இவர் பிஜிஎம் மற்றும் சாங்ஸில் மிரட்டியிருக்காரு. குறிப்பாக கோல்டன் ஸ்பேரோ சாங்கோட மேக்கிங் மற்றும் விஷுவல் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கலர் கிரேடிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த படத்தில் நடித்த இந்த சின்ன கேரக்டர் மற்றும் ஹீரோயின் சைடு கேரக்டர்னு அவங்களுக்கு கொடுத்த ரோலை அவங்க நீட்டாக ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் இருக்குது. எதுவுமே எதிர்பார்க்காதீங்க, ஜாலியாக போங்க, ஜாலியாக வெளியே வருவீங்க. அந்த மாதிரியான படம் தான் இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம். இந்த படத்துக்கு நாங்கள் தர ரேட்டிங் 5க்கு 3 கொடுக்கலாம். அதுக்கு ஏற்ற படம் தான் இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். நிச்சயமாக இந்த படத்தை ஒன் டைம் பார்க்கலாம்.